Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல ஸ்கின் கேர் பிகினர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க உங்க ஸ்கின்னை நீங்க டேமேஜ் பண்ணாம சேஃபா எப்படி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்றது, சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன, அண்ட் உங்க ஸ்கின்க்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றதுக்கு சேஃபான சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சஜஷன்ஸும் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் மூவ் இன்டு தி வீடியோ. ஸோ ஸ்கின் கேர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கணும். அதில் முக்கியமான 5 இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். அதில் நம்பர் 1, டோன்ட் ட்ரஸ்ட் எவ்ரி திங் யூ சி ஆன் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இட்ஸ் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி தான். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற இந்த ஃப்ளாலெஸ் ஸ்கின் எல்லாமே உண்மை கிடையாது. அதில் நிறைய லைட்டிங்கும் மேக்கப்பும் மட்டும்தான். அண்ட் முக்கால்வாசி பேர் ப்ராடக்ட் சஜஷன்ஸ் பண்ணும்போது மணி மைண்டடாக தான் பண்ணுவாங்களே தவிர்த்து ஜென்யூனாக ப்ராடக்ட் சஜஷன் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு தரவு ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ப்ராடக்ட் வாங்குங்க. நம்பர் 2, ஸ்கின் கேர் இஸ் எ கிராஜுவல் ப்ராசஸ். ஸோ ஓவர் நைட்டில் எந்த சேஞ்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் லாங் டர்மாக யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின்ல நோட்டிசபிளாக விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியும். பட் ஓவர் நைட்டில் நீங்கள் விசிபிள் ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நினச்சி வாங்குற எந்த ப்ராடக்ட்டும் சைட் எஃபெக்ட் காஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். நம்பர் 3, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்கள் மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே அழகாக தான் இருக்கேன், அந்த அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஸ்கின் கேர் பண்ணுறேனே தவிர்த்து நான் ஸ்கின் கேர் பண்ணால் மட்டும்தான் நான் வெளி உலகத்துக்கு அழகாக தெரிவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா உங்களோட அந்த ஒரு பியூட்டி மைண்ட் செட்டை வச்சு தான் ஒரு பெரிய ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரி, ஒரு மல்டி பில்லியனர் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியை வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இரையாயிடக்கூடாது. அண்ட் நம்பர் 4, இது 3வது பாயிண்ட்டை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நம்ம ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறது எதனால், ஒரு கிளியர் ஹெல்த்தி ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் தவிர்த்து ஒரு லைட் ஸ்கின்னோ இல்லை ஒயிட் ஸ்கின்னோ வேணுமே அப்படின்றது கிடையாது. ஸோ நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் டோனை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் நம்ம எய்மாக இருக்கணும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் இனிஷியலாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராடக்ட் வாங்கி அட் எ டைமில் உங்கள் ஸ்கின்ல போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஆக்னி பிரேக் அவுட்ஸ் ஆர் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ நவ் ப்ராடக்ட் சஜஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, உங்கள் ஸ்கின் டைப் என்ன. ஸோ நம்ம ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வச்சு உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, ஸ்கின்ல எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ கொஞ்ச நேரம் போக போக உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்த மாதிரியே தான் அப்படியே தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லைனா உங்களுக்கு நார்மல் ஸ்கின் தான். இல்லை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததும் உங்கள் ஸ்கின்ல நிறைய ஒயிட் பேச்சஸ் தெரியுது, இல்லை அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஃபில் ஆகுது, டைட்டாக இழுத்து பிடிக்குது, இந்த மாதிரி சென்சேஷன்லாம் இருந்தால் உங்களுக்கு ஸ்கின் ட்ரை. இதுவே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஸ்கின் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் வடியுது, இல்லை வந்து ஓப்பன் போர்ஸ்லாம் நிறைய இருக்குது, இல்லை லைட் பட்டா ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, இல்லை ஸ்கின் ஒரு மாதிரி தொட்டு பார்க்க பிசு பிசுன்னு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அர்த்தம். இதுவே உங்களுக்கு இந்த டீ ஜோன், அதாவது நெத்திலையும் மூக்லையும் மட்டும் ஸ்கின் ஆயிலியாக இருக்குது, மற்ற இடத்துலலாம் நார்மலாகவோ ட்ரையாவோ இருக்குன்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் உங்கள் ஸ்கின் டைப்பை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் தான் நீங்கள் ப்ராடக்ட்ஸே வாங்க முடியும். ஸோ நவ் கமிங் டு ப்ராடக்ட் சஜஷன்ஸ். ஸோ ப்ராடக்ட் சஜஷன்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். ஸோ லைக் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க நான் ஆயிலி ஸ்கின்க்கு சொல்கிற ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் என்ன கிளென்சர் யூஸ் பண்ணலாம், யூ கேன் யூஸ் சிம்பிள் ரிஃப்ரெஷிங் ஜெல் வாஷ் கிளென்சர். அப்படி இல்லை எக்ஸ்பீரியன்ட் கிளென்சர் வேணும்னா ஆஹா க்ளோ ஃபேஸ் வாஷ் ஜெல் யூஸ் பண்ணலாம், இல்லை லைட் க்ளோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் டெர்மாக்கோட செராமைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ ஸ்டேபிள் கோல்டு சன்ஸ்கிரீன் இல்லை யூவி டாக் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம். ஸோ கிளென்சர் பொறுத்த வரைக்கும் எபிசாஃப்ட் கிளென்சிங் லோஷன் இல்லை செட்டாஃபில் ஜென்டில் கிளென்சர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் யூ கேன் ட்ரை செட்டாஃபில் மாய்ஸ்சரைசிங் லோஷன். அண்ட் சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் யூ கேன் கோ ஃபார் எபிசாஃப்ட் ஏசி சன்ஸ்கிரீன் இல்லைனா டெர்மாகோஸ் 1% ஹைலரானிக் ஆசிட் அக்வாஜெல் சன்ஸ்கிரீன். ஸோ கமிங் டு ஆயிலி ஸ்கின். ஸோ ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா, கிளென்சர் பொறுத்த வரைக்கும் யூ கேன் யூஸ் எனி ஃபோமிங் கிளென்சர். ஸோ நீங்கள் வந்து ஜென்டில் கிளென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த அப்புறமும் ஸ்கின் டல்லாகவே தான் இருக்கும். ஸோ நீங்களாம் ஃபோமிங் கிளென்சர் தான் யூஸ் பண்ணணும். லைக் செட்டாஃபில் ஃபோமிங் கிளென்சர் இல்லை செபாமெட் ஃபோமிங் கிளென்சர் இது யூஸ் பண்ணலாம். இல்லை எனி எக்ஸ்போலியன்ட் கிளென்சர் லைக் இந்த ஆஹா க்ளோ ஃபேஸ் வாஷ், எத்தி க்ளோ ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த எத்தி க்ளோ ஃபேஸ் வாஷ் நீங்கள் கொஞ்சம் லேட்டராகவே ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அது ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ
கமிங் டு மாய்ஸ்சரைசர், ஸோ நீங்களாம் வந்து லைட் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ லைட் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அப்படின்னும் போது யூ கேன் ட்ரை நியூட்ரோஜெனாஸ் ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல், இல்லை செபாமெட் கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல், இல்லைனா ஹைட்ரோ ஜெல். இல்லை இந்த நியூட்ரோஜெனா மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து இன்கேஸ் அஃபோர்டபுள்னா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா கோ ஃபார் செபாமெட் கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல். ஸோ ஃபைனலி சன்ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் வந்து பிளின்ஸ் ஏசி சன்ஸ்க்ரீன் ஜெல் ட்ரை பண்ணலாம், இல்லை டீகன்ஸ்ட்ரக்ட் ஜெல் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து சம் ஆஃப் தி ப்ராடக்ட் சஜஷன்ஸ் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஃபார் ஸ்கின் கேர் பிகினர்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இது வந்து ஒரு 2 to 3 months நான் யூஸ் பண்ணிட்டேன், என் ஸ்கின் நல்லா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட கன்சர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சீரமோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்டோ நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சைமல்டேனியஸாக அட் எ டைமில் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஸ்கின்ல போடாதீங்க. அப்படி போட்டால் சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.